ஹே buddies, வெல்கம் பேக் டு டிஎம் நாவல்ஸ். நாம் டெய்லி ஒரு சிறுகதை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சிறுகதையோட நேம் பார்த்தீங்கன்னா எறும்பு தரும் நம்பிக்கை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தரையில் எறும்பு மெல்ல ஊர்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது பூரான் அருகே வந்தது. நண்பா, நான் வருவதை கூட கவனிக்காமல் எங்கு சென்று கொண்டிருக்கிறாய் என்று எறும்பிடம் கேட்டது. எறும்பு, பூரான் நண்பா, உன்னை கவனித்து கொண்டிருந்தால் என் கடமையை நான் செய்ய முடியாதே என்று ஊர்ந்து கொண்டே சொன்னது. அப்படி என்ன முக்கியமான கடமை என்று பூரான் கேட்டது. எறும்பும் ஊர்வதை நிறுத்தாமல் மழைக்காலத்திற்கும் தேவையான உணவை வெயில் காலத்திலேயே தேடி சேர்த்து கொண்டிருக்கிறேன். உன்னிடம் பேசிக் கொண்டிருந்தால் என் கடமை செய்ய முடியாது என்று கூறி சென்று விட்டது. பூரான் எறும்பை மட்டம் தட்டியே தீர வேண்டும் என்று நினைத்தது. அடுத்த நாள் எறும்பு வரும் வழியில் நின்று அதை வழிமறித்தது. எறும்பே, கடமை சரிவர செய்தால் மட்டும் நீ வல்லவனாக முடியாது. உன்னால் என்னை போல் வேகமாக ஊர்ந்து வர முடியுமா? அப்படி வந்தால் நீ என்னை விட வல்லவன் என்று ஒத்துக்கொள்கிறேன் என்று கேட்டது. அதற்கு எறும்பு மிகவும் அமைதியுடன், பூரானே, உன்னளவுக்கு வேகமாக என்னால் ஊற முடியாது. அந்த தைரியத்தில் நீ பேசுகிறாய். ஆனால் நான் செய்யும் சில காரியங்களை உன்னால் செய்ய முடியாது. அதனால் யார் வல்லவன் என்று பரீட்சையை வேண்டாம் என்று திரும்பவும் கூறியது. பூரானோ, அப்படி என்ன நீ செய்து விடுவாய் என்று கூறியது. எறும்பு பூரானை பதில் பேசாமல் ஒரு தண்ணி தொட்டியில் அருகில் அழைத்துச் சென்றது. பூரான் வேடிக்கை பார்க்க சொல்லிவிட்டு கரையில் அருகே இருந்த ஓர் துரும்பில் தொற்றிக்கொண்டு தண்ணீரில் விழுந்து அந்த துரும்பை பற்றி கொண்டு தண்ணீரில் மிதந்தது. பூரானை பார்த்து, உன்னால் இப்படி செய்து காட்ட முடியுமா என்று கேட்டது. பூரானுக்கு அப்போதுதான் எல்லோருக்கும் சில வல்லமைகளும் சில இயலாமைகளும் இயற்கையிலே உண்டு என்று புரிந்து எறும்பிடம் மன்னிப்பு கேட்டது. தேங்க்யூ buddies.